நீட் 2021 எக்ஸாம்க்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்டாக நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி தான் 2 நாளாக நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ போடுங்க, எல்லா ஸ்ட்ராட்டஜி என்ன நான் ஃபாலோ பண்ணணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சர்ப்ரைஸ் தான் இந்த வீடியோ. அ பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி for next 2 months in your NEET preparation guys. So with this let's start. இதில் நிறைய முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டுவர்ட்ஸ் தென் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, that will explain everything in physics guys. So let's start. ஸோ இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா I have classified 3 types of students. ஓகேங்களா, நான் ஒரு 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3. ஸ்டூடெண்ட் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், அவங்களோட ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. இன்னும் நான் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய சிலபஸ் கவர் பண்ணணும், நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஸ்டூடெண்ட் நம்பர் 1. ஸ்டூடெண்ட் நம்பர் 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு சிலபஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், MCQs கூட ஓரளவுக்கு போட்டிருக்கேன். பட் இன்னும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் நான் வந்து ஒரு சில சாப்டர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு 50% ஆஃப் த சிலபஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன். இன்னும் நான் நிறைய சிலபஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய MCQs பண்ணணும். இன்னும் அதுக்கு மேலே பயங்கரமாக ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குங்கிறவங்க செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட் நம்பர் 2. ஸ்டூடெண்ட் நம்பர் 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஓரளவுக்கு MCQs நிறைய போட்டிருக்கேன். பட் இன்னும் என்னோட ப்ரிப்பரேஷனை இன்டென்சிஃபை பண்ணணும். இன்னும் நான் பல மடங்கு என்னோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சிலபஸ் விட்டுருக்கேன், அதை நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க தேர்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட் நம்பர் 3. அவங்க யாருன்னா ஓரளவுக்கு 75% ஆஃப் த சிலபஸ் முடித்தவங்க. ஸோ இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் எந்தெந்த டைமில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எந்தெந்த ஃபேஸில் எழுத போகிறீங்கன்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் எடுத்தோடனே அதை தான் உங்களை ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 24 ஹவர்ஸ் ஸ்கெடியூல், ஒரு நாளில் நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, எதுக்கு எவ்வளோ டைமிங் கொடுக்கணுங்கிறது செகண்ட் 24 ஹவர்ஸ் ஸ்கெடியூலில் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 3 சப்ஜெக்ட் நான் படிக்கணுமா, இல்லை என்ன தான் அதுக்கு மாற்று கருத்து இருக்குது, என்ன நான் பண்ணலாங்கிறது தேர்ட் கேட்டகரி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, தட் இஸ் த ஃபிசிக்ஸ் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு தெரியும். ஐ வில் எக்ஸ்பிளைன், நோ இஷ்யூஸ் கைஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ஐ எம் ஸ்டார்டிங் வித் நீட் 2021 எக்ஸாமுக்கு உங்களுக்கு இன்னும் 2 மாதம் வச்சிருக்கு, ஜூன் அண்ட் ஜூலை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 டேஸ், கரெக்டுங்களா? ஸோ இந்த 60 டேஸை நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் நம்பர் 1, ஸ்டூடெண்ட் நம்பர் 2 அண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் 3. நான் போன ஸ்லைடில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் யார் யார் எந்தெந்த மாதிரி கேட்டகரின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த 60 டேஸை 2 ஃபேஸாக பிரிக்க போகிறோம். ஃபேஸ் நம்பர் 1 அண்ட் ஃபேஸ் நம்பர் 2ன்னு. இந்த ஃபேஸ் நம்பர் 1ங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் ஃபேஸ், ஓகேங்களா? இந்த ஃபேஸ் நம்பர் 2ங்கிறது ஒரு ரிவிஷன் ஃபேஸ். கிளியர்? ஸோ ஃபேஸ் நம்பர் 1ங்கிறது ப்ராக்டிஸ் ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் நம்பர் 2ங்கிறது ரிவிஷன் ஃபேஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனால் கான்செப்ட் இதுதான். ஃபேஸ் 1 ப்ராக்டிஸ் அண்ட் ஃபேஸ் 2 ரிவிஷன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட் நம்பர் 1க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் ப்ராக்டிஸ் ஃபேஸ். ஸோ அவங்களுக்கு 45 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் தென் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 15 டேஸ் தே ஆர் கோயிங் டு ரிவைஸ் கைஸ். ஓகே, இதே மாதிரி தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் நம்பர் 2க்கு 30 டேஸும் ப்ராக்டிஸ், 30 டேஸும் ரிவிஷன். அண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் 3க்கு 15 டேஸ் ஒன்லி ப்ராக்டிஸ் அண்ட் 45 டேஸ் ரிவிஷன் கைஸ். நோட் டவுன், தெளிவாக பார்த்துக்கோங்க. 15 டேஸ் ப்ராக்டிஸ் அண்ட் 45 டேஸ் ரிவிஷன். ஓகேண்ணா, இது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் எத்தனை நாள் ரிவிஷன்னு. இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸில் என்ன பண்ணணும், ரிவிஷன் ஃபேஸில் என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. அதை நான் அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் நவ் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்ல நினச்சேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸ்லையும் ரிவிஷன் ஃபேஸ்லையும் எந்தெந்த டைமிங்கில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்கிறது தான் எ க்ரூஷியல் ஃபேக்டர் கைஸ். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸ் பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸில் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ன பண்ணணும்னா 5 days ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். இதே ரிவிஷன் ஃபேஸில் அதே ஸ்டூடெண்ட் நம்பர் 1 வந்து 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் எழுதியே ஆகணும். நோட் டவுன், 1 in 5னா 5 days ஒன்ஸ், 1 in 2னா 2 days ஒன்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸ்டூடெண்ட் நம்பர் 2 வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் ஃபேஸில் 4 days ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். இதே அவங்களோட ரிவிஷன் ஃபேஸில் தே ஆர் கோயிங் டு ரைட் மார்க் டெஸ்ட் டெய்லி கைஸ். டெய்லியுமே எழுதலாம். பட் ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து
டெய்லி எழுத முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி எசென்ஷியல் இன் யுவர் ரிவிஷன் டேஸ். ஓகே, நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து வேறு லெவலில் ஏறப்போகுது. அதுக்கு நான் கண்டிப்பாக ஷூரிட்டி தரேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் அட் த எண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு கேட்டுக்கோங்க. மார்க் டெஸ்ட் வந்து டெய்லி வந்து நீங்கள் ரிவிஷன் ஃபேஸில் எழுத போகிறீங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 2. இஃப் வி கோ ஃபார் ஸ்டூடெண்ட் நம்பர் 3, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஃபேஸில் 3 days ஒன்ஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அண்ட் இன் யுவர் ரிவிஷன் ஃபேஸ் யுவர் கைஸ் அப்சல்யூட்லி நீங்கள் டெய்லியும் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ கைஸ், இதை வந்து ஒரு மிகப்பெரிய டிட்டர்மினேஷனாக எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த மார்க் டெஸ்ட் கேப்புக்கு மட்டும் நீங்கள் ஸ்கெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. யாராலையுமே உங்களை நீட் சிலபஸ் நீட் 2021ல் 650 மார்க்ஸ் எடுக்கிறதுலேருந்து உங்களால் விளக்கவே முடியாது. கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ வந்து 24 ஹார்ஸில் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் என்னென்ன பண்ணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கன்சிடர் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் வந்து ஆவரேஜாக 9 hours படிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இதை விட கம்மியாகவும் படிப்பீங்க, ஒரு சில பேர் இதை விட அதிகமாக படிப்பீங்க. ஸோ அது உங்ககிட்ட இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கு இந்த ஸ்கெடியூல் மாறும். பட் ஒரு ஆவரேஜாக நான் 9 ஹவர்ஸுங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 9 ஹவர்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் கைஸ், இந்த 9 ஹவர்ஸ் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2 hour செஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் 7 hours. ஓகே, இந்த நான் வந்து 2 hours அண்ட் 7 hours பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 hours பார்க்கலாம். இந்த 2 hours நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி டேஸ். ஓகே, எந்த நாளாக இருக்கட்டும் நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு இதை கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ண போகிறீங்க. இதில் என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இதை யார் நீங்கள் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, நான் சொல்ல போகிற விஷயத்த டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ, இந்த 2 hours ப்ராப்பராக கொடுக்க போகிறீங்களோ, they are definitely going to get 120 marks ஷோராக உங்களுக்கு கிடைக்க போகுது. இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா 100+ மார்க்ஸ் டெஃபினட்டாக சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 120 மார்க்ஸ் ஷோராக இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா எடுக்கலாம். இல்லைனா எனக்கு ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் ஒரு பேசிக்ஸ் தெரியும்னா டெஃபினட்டாக யூ கேன் ஸ்கோர் 140+ மார்க்ஸ் கைஸ். ஷோராக இதை ஃபாலோ பண்ணுறப்போ உங்களால் எடுக்க முடியும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கே புரியும். ஸோ நவ் இப்போதைக்கு விடுங்க. வி வில் கம் பேக் அகைன். ஃபார் நவ் வி வில் கோ ஃபார் திஸ் 7 hour ஸ்கெடியூல். இந்த 7 ஹவர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இதை மறுபடியும் 3ஆக பிரிக்கிறேன். ஓகேங்களா? எப்படின்னா 3 hours, 2 hours and 2 hours. ஓகே, 7 3 + 2 + 2 பிரிக்கிறோம். யூ கம் பேக் ஃபார் த 3. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 hours என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யோர் டெஸ்ட் டைம். ஓகே கைஸ், திஸ் இஸ் யோர் டெஸ்ட் டைம். இந்த டெஸ்ட் டைமில் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, ஆனால் நாங்கள் என்ன டெய்லியுமா மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம், எதுக்கு நீங்கள் 3 மணி நேரம் எங்களுக்கு டெய்லியும் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர் நீங்கள் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து டியூஸ்டே அன்னைக்கு எழுத போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இருக்குது. ஸோ கன்சிடர் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் வந்து டியூஸ்டே எழுத போகிறீங்கன்னா, இந்த மார்க் டெஸ்ட்கான ரிவிஷன் நீங்கள் மண்டே பண்ணுவீங்களா? அண்ட் தென் இந்த வெனஸ்டே வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் பண்ண ராங்கான கொஷின்ஸ், ஓகே, இந்த ராங்கான கொஷின்ஸ் நீங்கள் வெனஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கன்சிடர் உங்களுக்கு இந்த 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் நீங்கள் டியூஸ்டே மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாள் மண்டே வந்து இந்த மார்க் டெஸ்ட்க்கு ரிவிஷன் பண்ணுவீங்க. அண்ட் தென் இதுக்கு அடுத்த நாள் வெனஸ்டே வந்து அந்த மார்க் டெஸ்ட்டில் தப்பு பண்ண ராங்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் உட்காந்து MCQs போட்டு பார்க்க போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, பேப்பரில் நீங்கள் எழுதி பார்க்க போகிறீங்க. நோட் டவுன் கைஸ், இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்டே இந்த ராங் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டியூஸ்டே நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு 3 hours இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மண்டேக்கும் இந்த ப்ராக்டிஸ்க்கும் எங்கே டைம் இருக்குது? நம்ம நார்மலாக இதுக்கு டைம் ஒதுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் ஒரு டே டு டே லைஃப்லேயே உங்களுக்கு டெய்லியும் 3 hours நான் டெஸ்ட் டைமாக கொடுத்துருக்கேன். இன் திஸ் டெஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு டூ தீஸ் திங்ஸ் கைஸ். டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் ரிவிஷன், டெஸ்ட்டுக்கு அடுத்த நாள் ப்ராக்டிஸ் ஆஃப் ராங் MCQs. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த 3 hours ஜாப் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் டெய்லியும் இதை நீங்கள் செஞ்சே ஆகணும். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர். Then we are moving it for the second phase. The second phase is next 2 hours. அடுத்த 2 hours நான் இதுக்கு practice 1ன்னு பேர் கொடுப்பேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் practice session number 1 and second 2 hoursக்கு வந்து practice session number 2. ஓகே, கிளியர். ஸோ இந்த practice session number 1ல என்ன பண்ண போறோம்னா, you are going to spend your time either in app, நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ், அப்படி இல்லைனா வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ், YTனா யூடியூப்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, you are going to watch MCQ solving videos guys. ஓகே, நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. you are going to watch MCQ solving videos. இது என்னங்கண்ணா MCQ solving videos கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்லேயே ஆகட்டும்,
நம்மளோட ஆப்ல ஆகட்டும், நம்மளோட ஆப்ல நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே நீங்க மற்ற சப்ஜெக்ட் ஆகட்டும், மற்ற சாப்டர்ஸ் ஆகட்டும், நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரு 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டா யூ ஆர் கோயிங் டு வாட்ச் எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ். அதாவது யூடியூப்ல இங்கிலீஷ்ல எடுக்கிற சீரிஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எம்சிக்யூஸை லைவ்லியா ஒரு பெரிய பெரிய டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குமோ, இங்கிலீஷாக இருக்கட்டும், உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் உட்காந்து பாருங்க. எம்சிக்யூ சால்விங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டெஃபினெட்லி இந்த எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் பார்க்கறது தான் என்னோட ப்ரிப்பரேஷனே மாத்துச்சுன்னு சொல்லலாம். திஸ் சேஞ்ச்டு மை என்டையர் லைஃப். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஆகட்டும், இதை நான் பார்த்து தான் என்னோட ப்ரிப்பரேஷன் லெவல் ஹை ஆகிட்டே இருந்தது. நிறைய விஷயம் இதை வச்சே கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ண நினச்சிங்கன்னா கூட இந்த எம்சிக்யூ சால்விங் வீடியோஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்க போது. நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? நிறைய இங்கிலீஷில் எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ. இந்த எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் தான் உங்கள் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ண வைக்க போகுதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் டியூரிங் மை ப்ரிப்ரேஷன் நான் வந்து எம்சிக்யூஸ் வந்து புக்ஸில் சால்வ் பண்ணுறப்ப சரி, ஸோ வேறு ஏதாவது எங்கெங்கேயோ நான் ட்ரை பண்ணுறப்ப சரி, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிளியர் ஆகல. எப்போ நான் வந்து எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் பார்த்து ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, தென் மை என்டையர் லைஃப் சேஞ்ச். நான் சொல்லுவேன், கண்டிப்பாக என்னோட ப்ரிப்ரேஷன் அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்க வந்து அந்த எம்சிக்யூஸ்லேயே உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லையும் அந்த எம்சிக்யூஸில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, எங்கே நீங்கள் ஃபாஸ்ட்டாக எம்சிக்யூ போடணும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரிக்ஸும் அதுலேயே இருக்கும். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆப்பில் ஃபிசிக்ஸ்க்கு எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதர் தென் தட் கேட்ச் த ட்ரெண்ட், டார்கெட் என்சிஆர்டி, உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, அது ஒரு சைடு இருக்குது. அதுக்கு நான் நம்மளோட ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதர் தென் திஸ் நீங்கள் ஒரு சில நாள் நம்ம ஆப்பில் நீங்கள் படிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். அந்த 2 ஹவர்ஸ் வேறு எதுக்கும் கொடுக்கக்கூடாது. ஒன்லி ஃபார் எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ். இல்லைனா வந்து ஏதாவது ட்ரிக்ஸ் வீடியோ, ஏதாவது ட்ரிக்ஸ் பார்க்குறதோ, இல்லை ஏதாவது முக்கியமான கான்செப்ட் வந்து நீங்கள் நிமோனிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இந்த 2 ஹவர்ஸில் கண்டிப்பாக பண்ணணும் கைஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த 2 ஹவர்ஸ்க்கான ஒர்க் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Now we are going for the practice number 2. இந்த practice number 2ல you are going to solve MCQs in your book. ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான புக் வச்சுருப்பீங்கல்ல. லைக் நான் வந்து MTG NCERT ஃபிங்கர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன். JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சாப்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் MCQ சால்விங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் you are going to practice those MCQs in your standard book and then previous year question அந்த சாப்டருக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடலாம், இல்லை நீங்கள் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடலாம். தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க. அந்த 2 ஹவர்ஸ் வந்து இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 3 hours ஃபார் டெஸ்ட், through 2 hours for the MCQ solving videos and next 2 hours for the practicing of MCQs. Okay, finally the wait is over. That physics master strategy guys, அது என்னன்னா அந்த physics master strategy கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டிங்கன்னா, you are going to achieve this in 4 steps guys. Okay, you are going to achieve this in 4 steps. அதில் first step பார்த்தீங்கன்னா select key topics from each chapter. அது என்னங்கண்ணா கீ டாபிக்ஸ் கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. செமிகண்டக்டர்ஸ் சாப்டரில் லாஜிக் கேட்ஸுங்கிறது வருஷம் மிஸ் பண்ணாமல் கேட்குற கொஷின்ஸ். நான் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தேன். 2020, 18, 19, 17 எல்லா வருஷமும் மிஸ் பண்ணாமல் கேட்குற ஒன் ஆஃப் த கொஷின் ஃப்ரம் செமிகண்டக்டர் இஸ் லாஜிக் கேட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது. நான் கேட்ச் த ட்ரெண்டில் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரியே வேவ் ஆப்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து வருஷம் மறக்காமல் கேட்குறாங்க. 2 கொஷின்ஸ் கூட ஒரு இயருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா. திஸ் கேட்ச் த ட்ரெண்ட் டாபிக்ஸ், இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. இதை பண்ண தெரியாதவங்களுக்கு கடைசியில் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், நான் கடைசியில் சொல்கிறேன். ஸ்டெப் 4 முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும், இந்த மாதிரி ஃபிசிக்ஸில் இருக்க எல்லா சாப்டருக்கும் இதே கொஷின்ஸ்க்கான டாபிக். நீங்கள் வந்து கொஷின்ஸ் இருக்க வேணாம், ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் த டாபிக். இந்த டாபிக் பேரை மட்டும் எடுத்து
சர்ச் பண்ணி இப்போ சாப்டர் நேம் போட்டு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு சைடு வந்து சாப்டருக்கான நேமும், அடுத்த சைடு வந்து இந்த டாப்பிக்கும் நீங்கள் எழுத போகிறீங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கைனமேட்டிக்ஸ்க்கு எடுக்கிறேன்னா கைனமேட்டிக்ஸ்னு போட்டு இந்த இடத்துல வந்து அந்த ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் நேம் போட்டு அதுக்கு பக்கத்திலே டாபிக் நீங்கள் எழுத போகிறீங்க. திஸ் இஸ் யுவர் ஸ்டெப் நம்பர் 2 guys. ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் 3? ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 3ல we are going to assign each topic daily. அப்படின்னு என்னன்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப நமக்கு டோட்டலாக 28 சாப்டர்ஸ் பார்க்க இருக்கா. ஸோ மாதிரி 28 சாப்டர்ஸில் இருக்க டாபிக்ஸையும் நம்மளால் ஒரே நாளில் படிக்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாளில் படிக்க முடியாது. ஸோ நாம் என்ன போகிறோம்னா, டெய்லியும் 1 டாபிக், தட் இஸ் டெய்லி 1 சாப்டர், 1 டே 1 சாப்டருங்கிறது தான் உங்களோட மோட்டோவாக இருக்க போது. அப்படி ஒரு சாப்டர்னா நீங்கள் இப்போ கைனமேட்டிக்ஸுங்க சூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஒன்லி கோயிங் டு ரீட் ரிலேட்டிவ் மோஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வேணாம், இந்த எக்ஸாம்பிள் வாங்கல. ஸோ வேவ் ஆப்டிக்ஸுங்கிறத நான் இன்னைக்கு படிக்க போகிறோன்னா, இன்னைக்கு அந்த வேவ் ஆப்டிக்ஸுங்கிற டாபிக்குள்ள நான் சொன்ன அந்த 2 hours போன செஷனை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 9 hours நான் வந்து 2 hours-ஆகவும் 7 hours-ஆகவும் பிரிச்சேன்னு. இந்த 2 hours-குள்ள இந்த YDSC மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. அதில் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லியும் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும்தான் 2 hours ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. நோட் டவுன் வேறு எந்த டாப்பிக்கும் இந்த 2 hours-குள்ளே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஓகே, மற்ற டாபிக்ஸ் படிக்க நினச்சிங்கன்னா அந்த 7 hours-குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த 2 hours இஸ் ஒன்லி ஃபார் தீஸ் டாபிக்ஸ். ஓகே, கிளியராக ஆணி அடித்த மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு மிகப்பெரிய லென்த்தி வீடியோ வந்துருச்சு. ஃபைனலாக கிறிஸ்பாக என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான டிப் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் கிளாஸ் 11 சிலபஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இன்னும் நீங்கள் வந்து கிளாஸ் 11 சிலபஸை முடிக்கலன்னா இதுதான் உங்களுக்கு ப்ராப்பரான டைம். அட்லீஸ்ட் இப்போயாவது முடிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் 11 சிலபஸை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்லேயே கிளாஸ் 12 நல்லா படிச்சிருப்போம். ஸோ இந்த தருணத்தை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி கிளாஸ் 11 படித்து முடிச்சிருங்க, எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி. ஆனால் நம்மளோட ஸ்கெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தீங்கன்னா, மே மாதத்தில் வி ஹாவ் ஸ்டார்டட் சீரீஸ் கால்டு ஸ்டடி வித் மீ சீரீஸ்னு ஆரம்பித்து கிளாஸ் 11 சிலபஸை ஒரு மாதத்தில் ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். 4 வாரங்களாக பிரித்து உங்களுக்கு வீக்லி ஸ்கெட்யூல் கொடுத்துருந்தேன். வீக்கெண்டில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ அதை யார் ஒருத்தர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ டெஃபினட்டாக தே மைட் ஹவ் கம்ப்ளீட்டட் த 11th போர்ஷன்ஸ் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்க. ஆனால் நான் வந்து உங்களோட ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி கிளாஸ் 11 சிலபஸை முடிச்சிட்டேன்னா நவ் யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் இப்போ தாராளமாக போயிட்டு கிளாஸ் 12 சிலபஸை ஆரம்பிக்கலாம். கவலையப்படாதீங்க. அதுக்கான ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ஜூன் 4லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஜூன் 4லேருந்து இந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஸ்கெடியூல் வந்து நான் உங்களுக்கு ஜூன் 3 அன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகிடும். தாராளமாக நீங்கள் அதுக்கப்புறம் ஜூன் 4லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் guys. ஓகே, ஸோ ஃபைனலி வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். ஐ ஹோப் ஐ ஹாவ் கிவன் திஸ். ஸோ இஃப் உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாலுமே பிடிச்சிருக்கு, எனக்கு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே கோ அண்ட் ஹிட் லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆச்சுன்னு கேள்விப்பட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ வில் ஃபீல் லாட் ஆஃப் மோட்டிவேஷன். வெரி ஹாப்பி கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுத்ததான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் டுடேஸ் செஷன். தேங்க்யூ ஆல். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ கைஸ், இட்ஸ் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் signing off. Thank you all. Bye.